தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தகவல். சென்னையில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கணிப்பு. சென்னையில் வேளச்சேரி, கிண்டி, வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை. காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழையால் தணிந்தது வெப்பம். ஆவடி, பூந்தமல்லி உள்பட சென்னையின் புறநகர் பகுதிகளில் கனமழை. தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளு காலநிலை. சென்னை மீனம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் விமான சேவைகள் பாதிப்பு. வானில் நீண்ட நேரம் வட்டமடித்த விமானங்களால் பயணிகள் அவதி. செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. மாலை நேரத்தில் பெய்த மழையால் பணி முடிந்து வீடு திரும்புவோர் பாதிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. வடதண்டலம், அணக்காவூர், புளியரம்பாக்கம் பகுதிகளில் மழை. புதுச்சேரி நகர் பகுதிகளை குளிர்வித்த திடீர் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கபினி அணையிலிருந்து தமிழகத்துக்கான தண்ணீர் திறப்பு 25,000 கனஅடியாக குறைப்பு. விரைவில் முழு கொள்ளளவான 84 அடியை எட்டும் சூழலிலும் நீர் திறப்பை குறைத்தது கர்நாடக அரசு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் KRS அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. அணைக்கு 32,048 கனஅடி நீர்வரத்து உள்ள நிலையில் 1,821 கனஅடி நீர் வெளியேற்றம். காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு. விகிதாச்சார அடிப்படையில் நீரை பெற முதல்வர் விஜய் அறிவுறுத்தலின்படி வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம். கர்நாடக அணைகளில் 77.5 TMC நீர் இருப்பதால் நீர் திறக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு 26.9 TMC எனும் நிலையில் 4.5 TMC திறக்கவே உத்தரவிட்டிருப்பதாகவும் முறையீடு. மேகதாட்டுவில் அணை கட்ட முற்றிலும் தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு. மேகதாட்டு விவகாரத்தில் காவிரி ஆணையம் எந்த அனுமதியோ உத்தரவு பிறப்பிக்க தடை விதிக்க கோரிக்கை. காவிரி விவகாரத்தில் தவிக அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தஞ்சையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். மேகதாட்டுவில் அணை கட்டப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி கோஷம். விவசாயிகளின் கண்ணீர் குறித்து கவலை கொள்ளாமல் படம் பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள் அமைச்சர்கள். மொத்த அமைச்சரவையும் ஜோக்கர் கூட்டம் போல் உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்ல, மொத்த கேபினெட்டுமே
ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. காவிரி படுகை பகுதியை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து ஏக்கருக்கு தலா 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். விவசாய பிரச்சனையில் சட்டமன்றத்தில் சும்மா விடமாட்டோம் எனவும் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2 நாள் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். ஆடிப்பெருக்கு நாளிலும் ஆதங்கம் பெருக்கெடுக்க விவசாயிகள் போராடி வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் பெருகும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தாதது வேதனை அளிக்கிறது. அதிமுக திமுக ஆட்சி காலங்களில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததை சுட்டிக்காட்டி தவிக அரசு மீது எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ வருகின்ற பொழுது அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டி, விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர் மூலமாக இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் தீர்ப்பை பெற்றோம். மேகதாட்டு அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்க வேண்டும். பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தேமுதிக எம்பி எல்.கே. சுதீஷ் கோரிக்கை. மேகதாட்டு அணைக்கான திட்ட அறிக்கை நடுவர் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படும். மாநிலங்களவை எம்பி கமல்ஹாசன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு பதில். ஸ்ரீபெரும்புதூர் தொழில் வளாகத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு. செயின்கோப்பை நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கிய அதிகாரிகள். ஒரகடத்தில் உள்ள ரெனோ நிசான் கார் ஆலையில் முதல்வர் விஜய் ஆய்வு. புதிய வகை ரெனோ டஸ்டர் காரை முதல்வர் விஜய் இயக்கிய காட்சிகள் வெளியீடு. ஒரகடம் சிப்காட் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய் தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். தவிக முதன்மை செய்தி தொடர்பாளர்களாக நிர்மல்குமார், ராஜ்மோகன் நியமனம். வைகை செல்வன், சி மகேந்திரன், புகழேந்தி உள்ளிட்டோருக்கும் பொறுப்புகள் வழங்கி தவிக தலைவர் விஜய் உத்தரவு. அதிமுகவில் பழனிசாமி கொடுத்த பதவிகள் வேண்டாம் என எஸ்பி வேலுமணி தரப்பு மீண்டும் திட்டவட்டம். சசிகலா, தினகரன் உள்ளிட்டோரையும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். டெல்லியில் போராட்டம் நடத்த ரயிலில் சென்ற தமிழக விவசாயிகள் நடுவழியில் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்ட கொடுமை. உரிமைக்காக போராடச் சென்ற தங்களை மகாராஷ்டிர காவல்துறையினர் தீவிரவாதிகளைப் போல நடத்தியதாக விவசாயிகள் வேதனை. தமிழக விவசாயிகள் டெல்லிக்கு போறதுக்கு உரிமை இல்லையா? இல்ல நாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகளா? நாக்பூர்ல இருந்து தற்போது தமிழ்நாடு வரை எங்களுக்கு அவ்வளவு ப்ரொடெக்ஷன். இது உண்மையாவே விவசாயிகளை ஒரு ஒடுக்குமுறை நிகழ்ச்சியாக மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கு. தன்னூத்து விவசாயி வேடம் தரித்தவர் நாக்பூரில் தமிழக விவசாயிகள் திருப்பி அனுப்பப்பட்டது பற்றி கள்ள மௌனம் காக்கிறார். கத்தி படத்தில் முதல்வர் விஜய் நடித்த கதாபாத்திரத்தை குறிப்பிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். முதல்வர் விஜய் குறித்து கொச்சையான வார்த்தைகளை உதயநிதி பேசியிருப்பதாக தமிழிசை கண்டனம். சிந்தனை இவ்வளவு அழுக்காக இருந்தால் அது திமுகவுக்கு நல்லதல்ல என்றும் கருத்து. முதல்வர் விஜயை அவதூறாக பேசியதாக கைதான விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். தினமும் தூத்துக்குடி போலீஸ் முன்பு ஆஜராக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை விதித்தது உயர்நீதிமன்றம்.
திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து 6 நாட்கள் விலக்கு கோரிய மனு. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை செயல்படுத்த இடைக்கால தடை கோரிய மனு நிராகரிப்பு. பழனி நில முறைகேடு வழக்கில் சார் பதிவாளர் பாலச்சந்தர் மற்றும் உதவியாளர் சிவசங்கரை பணியிடை நீக்கம். மோசடி பத்திரப்பதிவுக்கான பணிகளை தொடங்கி வைத்ததாக கூறி இருவர் மீதும் பத்திரப்பதிவுத்துறை நடவடிக்கை. ஆடிப்பெருக்கு தினத்தில் ஆற்றில் நீர் இல்லாததால் பொலி விழுந்த காவிரி கரையோரம். தஞ்சையில் மக்கள் நீராட குழாய் வழி விநியோகிக்கப்பட்ட போர்வெல் நீர். நாகை பனங்குடியில் காவிரி நீரின்றி வறண்டு கிடக்கும் வாய்க்காலில் வாளியில் தண்ணீர் ஊற்றி ஆடிப்பெருக்கு வழிபாடு நடத்திய மக்கள். கடைமடை பகுதிக்கு காவிரி நீரை பெற்றுத்தர வலியுறுத்தி வாய்க்கால் தரையில் நீச்சல் அடித்து வலியுறுத்திய விவசாயி. தண்ணியே இல்ல, எங்களுடைய உரிமை நீரை கர்நாடக அரசு குறுக்க மறுக்குது. உபரி தண்ணி தான் காலங்காலமா கொடுக்குது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரி தாய்க்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் சீர்வரிசை வழங்கும் வைபவம் கோலாகலம். ரங்கா ரங்கா என முழக்கமிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயுடன் அவரது பெற்றோர் சந்திப்பு. நான் என் மகனுடன் என்ற வாசகத்துடன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படத்தை பதிவிட்ட இயக்குனர் சந்திரசேகர். கரூரில் அரசு பள்ளி வகுப்பறையில் தலைமை ஆசிரியை தாக்கிய இடைநிலை ஆசிரியை சஸ்பெண்ட். வீடியோ வைரலான நிலையில் மாவட்ட கல்வித்துறை நடவடிக்கை. திண்டுக்கல் அருகே பள்ளி குடிநீர் தொட்டியில் மலக்கழிவுகள் கலக்கப்பட்டதாக புகார். தொட்டியில் கடந்த எச்சரிக்கை துண்டுச்சீட்டையும் கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. பீகார் இடைத்தேர்தலில் பாஜகவின் கோட்டையை உடைத்து வெற்றி கணக்கை தொடங்கிய பிரசாந்த் கிஷோர். பாஜக தலைவர் நிதின் நபீனின் பங்கிப்பூர் தொகுதியில் வெற்றி. பீகார் அரசியலில் புதிய வரவாகி இருக்கும் பிரசாந்த் கிஷோர். பாஜக தொடர்ந்து 9 முறை வென்ற பங்கிப்பூர் தொகுதியை கைப்பற்றினார் பிரசாந்த் கிஷோர். பாஜகவுக்கு பின்னடைவாக மாறியிருக்கும் பீகார் இடைத்தேர்தல் முடிவு. நிதிஷ்குமார் பதவி விலகி பாஜக முதல்வர் பொறுப்பேற்ற பின் நடந்த முதல் தேர்தலிலேயே சறுக்கல். தேசிய அளவில் கவனம் ஈர்க்கும் பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் இடைத்தேர்தல் முடிவுகள். பாஜகவுக்கு குஜராத்தில் வெற்றி, மத்திய பிரதேசம், பீகாரில் தோல்வி. மத்திய பிரதேசம் தத்தியாவில் பாஜகவை வீழ்த்தியது காங்கிரஸ். குஜராத் மஞ்சள்பூரில் காங்கிரஸை வீழ்த்தியது பாஜக. முதல்வர் டி.கே. சிவகுமார் தலைமையிலான கர்நாடகா அமைச்சரவை விரிவாக்கம். 20 அமைச்சர்கள் பதவியேற்பு. தினேஷ் குண்டுராவ் உள்ளிட்ட 10 மூத்த அமைச்சர்கள் நீக்கம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்தும் மசோதா எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் மக்களவையில் நிறைவேற்றம். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் நிறைவேறியது. மாணவர்கள் மீதான தாக்குதல், அயோத்தி காணிக்கை முறைகேடு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். மக்களவைக்குள்ளும் எதிர்க்கட்சியினர் அமளி செய்ததால் அலுவல்கள் பாதிப்பு.
அமெரிக்காவில் தான் படிப்பதற்கான ஆதாரங்களை காட்ட தயார் என கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே பேட்டி. பிரதமர் மோடி பட்டப்படிப்பு குறித்த ஆவணங்களை காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க தேசிய தேர்வு முகமை தலைமை அலுவலகம், வினாத்தாள் வைக்கும் மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த முடிவு. பாதுகாப்பு நிறுவனங்களை தேர்வு செய்ய 7.5 கோடி ரூபாய் மதிப்புக்கு டெண்டர் வெளியீடு. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பாஜக முன்னாள் எம்பி பிரிஜ்பூஷன் சிங் விடுதலை. குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிப்பதாக டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. பிரிஜ்பூஷனை விடுதலை செய்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய புகார்தாரர் வினேஷ் போகட் முடிவு. ஒட்டுமொத்த அமைப்பும் பிரிஜ்பூஷனுக்கு ஆதரவாக இருந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் போராடப் போவதாக அறிவிப்பு. சிஜேபி போராட்டங்கள் தொடர்பான வழக்குகளை திரும்பப் பெற மாநிலங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டவர்களை தவிர மற்ற மாணவர்களை விடுவிப்பதில் எந்த தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை கோரி மனு. மத்திய அரசு, டெல்லி காவல்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜார்க்கண்ட் அரசு பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு வினாத்தாள்கள் கசிவை தடுக்க கோரிக்கை. ராஞ்சியில் ஏராளமான இளைஞர்கள் செல்போன் விளக்கை ஒளிரவிட்டவாறு ஊர்வலம். எத்தனால் கலப்பு பெட்ரோல் விநியோகத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். நாக்பூரில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வீட்டை முற்றுகையிடச் சென்றவர்கள் தடுத்து நிறுத்தம். மேம்படுத்தப்பட்ட IRCTC இணையதளம் பயன்பாட்டிற்கு வந்த 15 நாட்களில் தட்கல் முன்பதிவு அதிகரிப்பு. ஒரு நிமிடத்துக்கு 32,000 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்படும் சூழலில் தற்போது 1.5 லட்சம் டிக்கெட் வரை முன்பதிவு செய்யும் வகையில் மாற்றம். கேரளாவில் தொடரும் கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு. பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் அவதி. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பணக்காடு பகுதியில் பயங்கர நிலச்சரிவு. மலையிலிருந்து பாறைகள் உருண்டு விழுந்த பதைபதைக்க வைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். காஷ்மீரின் காந்தர்பால், லடாக்கின் கார்கில் பகுதிகளில் மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. நீர்நிலைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகள், குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர். உத்தராகண்ட் மாநிலத்தின் உத்தரகாசியில் 70 மீட்டர் தூரத்துக்கு பிளவுற்ற சாலை. கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு அபாயம் இருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடரும் கனமழையால் காம்பாரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் வேன் அடித்துச் செல்லப்பட்ட அதிர்ச்சி காட்சிகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். ரத்தினபுரி மாவட்டத்துக்கு நிலச்சரிவு எச்சரிக்கை.
சீனாவின் புகழ்பெற்ற ஹூவாங்ஷான் மலையில் மூடுபனிக்கு மத்தியில் தோன்றிய இரட்டை வானவில். பசுமை நிறைந்த மலைத்தொடரை அழகாக்கிய காட்சியை கண்டு சுற்றுலா பயணிகள் குதூகலம். தென்கொரியாவை வாட்டி வதைக்கும் கடும் வெப்பம். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க நீர்நிலைகள், நீச்சல் குளங்களில் குவிந்த மக்கள். மொராக்காவிலிருந்து ஊடுருவியவர்களை ராணுவ லாரிகளில் ஏற்றிச் சென்று எல்லையில் இறக்கிவிடும் ஸ்பெயின். தாயகத்திற்கு திரும்புவதா, ஸ்பெயினிலேயே தங்குவதா என்ற குழப்பத்தில் கடற்கரையில் தஞ்சமடைந்த ஊடுருவல்காரர்கள். வெளியானது அஜித்குமார் நடிக்கும் புதிய படத்தின் அப்டேட். ஆதிக் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகும் படத்துக்கு டேர்டெவில் என தலைப்பு. மனைவி ஷாலினி தயாரிப்பில் நடிக்கும் அஜித்குமார். பிரேவ் ஹார்ட்ஸ் நிறுவனம் மூலம் டேர்டெவில் படத்தை தயாரிக்கிறார் ஷாலினி.